அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 25th February. ஸோ இப்போ நம்ம வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி 9:15க்கு 1 minute பிரேக் அவுட் தான். ஸோ இது வந்து நான் ரெகுலராக எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸு. ஸோ இதை தான் நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இதை தாண்டி இதில் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ 9:15 அப்படின்றத நீங்கள் 9:16 மாற்றலாம், இல்லை 5 minutes பிரேக் அவுட் வச்சு நீங்கள் 9:20க்கு எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் மாற்றிக்க முடியும், எந்த டைமிங்கை வேணாலும் நீங்கள் வந்து பிரேக் அவுட்டாக வச்சுக்க முடியும், எந்த டைம் ஃப்ரேமை வேணாலும் பிரேக் அவுட்டாக வச்சுக்க முடியும். டார்கெட், ஸ்டாப் லாஸு, நம்பர் ஆஃப் லாட்ஸு எப்படி போடணும் என்ன எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய முடிவை அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்னோடய கேபிட்டல் தகுந்த மாதிரி நான் ஒரு 2 லாட்டு போடுறேன். ஸோ நான் வந்து 1 minute பிரேக் அவுட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பர்சனலாக. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த விதமான கண்டிஷன்ஸையும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:15 முடிஞ்சு 9:16 கிட்ட வரும்போது அந்த டைமில் இருக்கக்கூடிய 200 பாயிண்ட்ஸ் இந்தி மணி எடுக்கணுங்கிறது நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 200 பாயிண்ட்ஸில் என்ன இந்தி மணி அப்படிங்கிற சார்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் என்னுடைய 1 minute பிரேக் அவுட் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து லெவல்ஸ், இந்த கேண்டில் க்ளோஸில் லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கும். ஒரு சில டைமில் ஹெட்ஜிங்கும் எடுக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கு. ஸோ எடுத்து ஒரு 150 rupees வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்னு சொன்னேன், ஹெட்ஜிங் எடுத்துருச்சு. ஸோ கால் ஆப்ஷனும் இப்போ வந்து பை பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே 2 லாட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைவில் இருக்குது. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே லைனில் இருக்குது. ஸோ இப்போ கால் ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, பட் புட் ஆப்ஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து லைவில் அப்படியே இருக்குது. ஸோ இது டோட்டலாக எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 ட்ரேடு. அதாவது காலன் புட்டு ரெண்டும் சேர்த்து 4 ட்ரேடு. ஒன்று காலிலேயே 4 ட்ரேடும் வரலாம், இல்லை புட்லேயே 4 ட்ரேடும் வரலாம், இல்லை கால் ஆப்ஷனில் 3 ட்ரேடு, புட் ஆப்ஷனில் 1 ட்ரேடு. ஸோ காம்பினேஷனில் ரெண்டும் சேர்த்து மொத்தமாகவே 4 ட்ரேடு தான் எடுக்கும். அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்காது. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 4 ட்ரேடுக்கு நான் வச்சுருக்கிறது ஒரு ட்ரேடுக்கும் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மேக்ஸிமம் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்தது அப்படின்னா ஒரு 4000 to 5000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லை 2 ட்ரேடு 3வது ட்ரேடில் தான் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அது ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து இதுதான் ப்ராஃபிட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரையலிங் எல்லாமே வச்சுருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2000 to 3000 ப்ராஃபிட் நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய ட்ரேடுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடிங் செட்டப்பு. ஸோ நான் வந்து டார்கெட் 80 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் 2 லாட்டுக்கு. ஸோ 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லாட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லாட்டை முடிஞ்சால் ட்ரையல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 80% ஆஃப் த டார்கெட், அதாவது நான் 80 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும்போது 60 பாயிண்ட்ஸில் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 1550 கிட்ட நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ட்ரேடு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. லாஸை ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரெக்கவர் பண்ணி நமக்கு ஒரு 950 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நமக்கு அந்த 80 பாயிண்ட்ஸ் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அது 80 பாயிண்ட்ஸு பை ப்ரைஸ்லேருந்து. ஸோ நமக்கு அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடை வந்து ஒரு லாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இன்னொரு லாட்டை ட்ரையல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ அந்த 80 பாயிண்ட்ஸ் அப்படின்றதுமே வந்து நீங்கள் குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணி வைக்கலாம், இல்லை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தி பண்ணி வைக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் ட்ரேடிங் செட்டப்புக்காக நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு, உங்களுடைய பிரேக் அவுட் டைமிங் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். அந்த பிரேக் அவுட்டை நீங்கள் வந்து எந்த விதமான டைம் ஃப்ரேம் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். அது அவங்கவுங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல், அவங்களுடைய செட்டப்பு, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்னா ஜஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டில் நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரேடிங்
பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தது. இப்போ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக டார்கெட் 1 ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஒன்று கண்டினியூஸாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய 80 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் 80%, 60 பாயிண்ட்ஸில் ஒன்று ட்ரேடை க்ளோஸ் பண்ணும். அப்படி இல்லை மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டினியூவாக ட்ரையல் பண்ணிவிட்டு போகும். ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். பட் நமக்கு வந்து எனிவே நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ ட்ரையலிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ட்ரையலிங் ஆகும், இல்லைன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடும். எப்படி முடியுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 80% ஆஃப் ட்ரையலிங்கில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 2419 ரூபா, அதாவது 2419. ஸோ இதுக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு 100 ருபீஸ் போகும், ஏன்னா 2 ட்ரேட் எடுத்துருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 2300 ரூபா இன்றைக்கி. ஸோ இந்த ரோபோ விஷயமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தது அப்படின்னு நம்பினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.